வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். சோ பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல வேற லெவல்ல பண்ணாங்க சொல்ல முடியும். 25 பேரும் எடுத்துட்டாங்க. அண்ட் ஹெட் கோச்சா ரிக்கி பாண்டிங் வந்தாருன்னா அதிகமா ஆஸ்திரேலியன் பிளேஸ் தான் எடுப்பாருன்னு தெரியும். அந்த மாதிரி தான் எடுத்தாரு. பட் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் ஆப்ஷன்ல எடுத்தாருன்னு சொல்லுவேன். சோ அவங்களுக்கு ரேட்டிங் 8.85 out of 10 கொடுத்துருக்கேன். என்னோட ஹையஸ்ட் ரேட்டிங் இது வரைக்கும். ஏன்னா 7 டீமை பத்தி ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஹையஸ்ட் ரேட்டிங். அண்ட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பெஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் பிளேஸ்ல இருந்து வர ஸ்ரேயாஸ் ஐயர், அவங்களுக்கு ஒரு கேப்டன் மெட்டீரியல். யுஸ்வேந்திர சஹல் ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எடுத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ் இன் மிடில் ஆர்டர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கோ யான்சனோட பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாக்கி ஃபர்கியூசன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுப்பாரு. சோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா செமையா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். மேபி ஒரு இந்தியன் ஓப்பனர், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஓப்பனர் எடுத்துக்கலாம், ஒரு பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாம் சொல்லலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஓன் பிளேயர் அர்ஷதீப் சிங்கே கிட்டத்தட்ட 18 கோடிக்கு அவங்க திருப்பியும் எடுத்தாங்க. அதே மாதிரி ஹர்ப்ரீத் பிராரையும் எடுத்தாங்க. சோ லாஸ்ட் டைம் அந்த 2024 நல்லா விளையாடின பிளேயர்ஸ், அந்த 4 பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்குவாட் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்குல்ல, கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.